ரெனோ நிசான் அலையன்ஸ் வந்து இந்தியாவில் 4000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, புது டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணுறதுக்காக, புது பிளாட்ஃபார்ம்ஸை கொண்டு வரதுக்காக, புது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்காக. இதன் மூலிமா என்ன நடக்க போகுதுன்னா, 2000க்கும் மேற்பட்ட புது வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டில் உருவாக்க போகுது. அதாவது ரெனோ நிசானோட டெக்னாலஜி அண்ட் பிஸ்னஸ் சென்டர் சென்னையில் இருக்குது. அங்கே ப்ளஸ் ப்ரொடக்ஷன் பாயிண்டில் வந்து நிறைய பேருக்கு புதுசாக வேலை கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிராண்ட்ஸ் என்ன கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்கன்னா, 2 பிராண்டுக்கும் மொத்தமாக சேர்த்து 6 மாடல்ஸ் அடுத்து லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்து ஒரு 3 to 4 வருஷத்துக்குள்ளே. சரிங்களா? ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெனோ டஸ்டர். ரெனோ டஸ்டர் இந்தியாவில் 2012 லான்ச் பண்ணாங்க. 2022 வந்து டிஸ்கன்டினியூ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மட்டும்தான் இந்தியாவில் அவைலபிள் இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஜெனரேஷன் குளோபலில் இருந்த டஸ்டர் வந்து இந்தியாவுக்கு கொண்டே வரல. அது ஒரு பெரிய காரணம் கூட. ஏன்னா அந்த ஒரு பெரிய அப்டேட் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. பட் தேர்ட் ஜெனரேஷன் இப்போது குளோபலில் அன்வீலாக இருக்குது. அதாவது யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்க்கு. அது வந்து இந்தியாவுக்கு 2025 வரப்போகுது கன்ஃபார்மாக. டஸ்டர் வந்து டெரனோ நேம் பிளேட்டை வந்து ஒரு ரீபாஷ் வெர்ஷனாக வந்து நிசான் செல் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி டெரனோ அதே நேம் பிளேட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ராபப்ளி வேறு ஒரு நேமில் கூட இந்த டஸ்டரை வந்து நிசான் செல் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஒரு 7 சீட்டர் வேரியண்ட் வரப்போகுது இந்த டஸ்டரை பேஸ் பண்ணி 2 பிராண்டுக்குமே. ஸோ இந்த டஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜெனரேஷன் குளோபல் டஸ்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஓவரால் வண்டியோட சைஸ் வந்து பெருசு, ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து பெருசு, டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக புதுசு. ஏன்னா வந்து இது டேசியாவோட பிக்ஸ்டர் கான்செப்ட் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டேசியானா என்னென்னா வந்து ரெனோவோட ஒரு சிஸ்டர் பிராண்ட், யூரோப்பில் இருக்கிற ஒரு சிஸ்டர் பிராண்ட் தான் அந்த டேசியா. ஸோ 2 பிராண்டும் வந்து கார்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் பேட்ச் நேம் மட்டும்தான் வந்து மாறும். ஸோ இந்த புது டஸ்டர் 3வது ஜெனரேஷன் டஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா CMF-B பிளாட்ஃபார்ம். இது ரொம்ப காமனாக யூரோப்பில் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம். ரெனோ, நிசான், மிட்சுபிஷி கூட யூஸ் பண்ணுவாங்க இந்த பிளாட்ஃபார்மை. இதோட ஓவரால் லென்த் பார்த்திங்கன்னா 4.3 மீட்டர்ஸ்ங்க. அதாவது இந்தியாவுக்கு ஆப்டாக மிட் சைஸ் செக்மெண்ட்டில் செட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வண்டி கரெக்டான வண்டி. ஏன்னா வந்து ஆல்ரெடி இருக்கிற கிரெட்டா, செல்டாஸ், கிராண்ட் விட்டாரா, ஹைரைடர், MG ஆஸ்டர், டைகன், குஷாக் இதெல்லாமே பார்த்திங்கன்னா 4.3 மீட்டர்ஸ் அரவுண்ட் அந்த மாதிரி லென்த் இருக்கிற மிட் சைஸ் எஸ்யூவிஸ் தான், 5 சீட்டர்ஸ் தான். ஸோ அதே லென்த்து தான் இந்த வண்டி இருக்க போகுது. டேசியாவோட யூரோப்பியன் மாடல்ஸை பேஸ் பண்ணி ஃப்ரண்ட் எண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லிம்மான ஒரு கிரில் செக்ஷன் வந்து நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வண்டியோட வீல் பேஸு பழைய வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது வீல் பேஸ் கொஞ்சம் சிறுசு பண்ணியிருக்காங்க. பட் ஓவரால் டைமென்ஷன்ஸ் வந்து பெருசு பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஒய் ஷேப் LED டே டைம் ரன்னிங் லைட்ஸ் வந்து புத்தம் புதுசு குரோம் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிரில் செக்ஷனில் வெர்டிக்கல் ஆரன்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பம்பரில் ஒரு புல் பார் மாதிரி கொடுத்துருக்காங்க லோவர் கிரில் செக்ஷனில். அப்புறம் சைட்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு 4x4 SUVக்கு ஏற்ற மாதிரி ஸ்குவாட் ஆஃப் வீல் வாட்சஸ் கொடுத்துருக்காங்க. புது ரூஃப் ரைல்ஸு, பிக்ஸ்டர் கான்செப்டில் இருக்க மாதிரி ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரியரும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த டஸ்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த டேப்பரிங் ரியர் குவார்ட்டர் கிளாஸும் கொடுத்துருக்காங்க. 18 inch வீல்ஸு, அதுவும் பிளாக் டவுட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. லோவர் வேரியன்ஸ் வந்து 17 inch ஆஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு டிஸ்டிங்டிவான கிங் கொடுத்துருக்காங்க. ரியர் டோருக்கு கீழே இருக்கிற அந்த கிளாடிங் செக்ஷனில் ரியர் டோர் ஹேண்டில்ஸ் வந்து இப்போது C பில்லரில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரெகுலரான பொசிஷனில் வந்து இல்லை. ரியலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒய் ஷேப் பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது. டெயில் லேம்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெயில் கேட் வந்து புதுசு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 472 லிட்டர் வால்யூம் பிடிக்கும் இந்த பூட்டு, புது பூட்டு. அப்புறம் நல்ல ஸ்டைலிஷான நல்ல ஒரு பெரிய SUVக்கு இருக்கிற மாதிரி வந்து ரியர் ஹான்சஸ் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா லேயர்ட் ஃபினிஷோடு கொடுத்துருக்காங்க. ஒரு லைட்டாக ஒரு லைட் அண்ட் கிரே ஷேட் இருக்கிற மாதிரி இருக்குது. சென்டர் கன்சோல் வந்து டிரைவருக்கு வந்து ஆங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7 inch டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து இருக்கும். அப்புறம் ஒரு 10.1 inch டஸ்கிங் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டமும் இருக்கும். நிறைய இடத்துல வந்து அந்த ஹரிசாண்டல் பேனல்ஸ் வந்து பார்க்க முடியும் சென்டர் AC வென்ஸ்க்கு கீழே. அப்புறம் ஹெச்வாக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒய் ஷேப்டு பேட்டர்ன் இருக்கிற மாதிரி. அப்புறம் 12 volt பவர் சாக்கெட் இருக்குது. USB சார்ஜிங் சாக்கெட்ஸ் இருக்குது. கியர் லிவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வண்டியில் புதுசு. சர்ஃபேஸ் ஃபினிஷஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே புதுசு கொடுத்துருக்காங்க. அப்புறம் புது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது இந்த வண்டியில். ஸ்டீரிங் வீலும் பார்த்திங்கன்னா இந்த புது 3 spoke ஸ்டீரிங் வீலும் புதுசு. அதில் வந்து மோட்டர் கண்ட்ரோல்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பெரிய அப்டேட்டு. வயர்லெஸ் ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது. வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு கனெக்டிவிட்டி, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஆர்கமிஸ் சோர்ஸ் பண்ணப்பட்ட 3D சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. 6 ஸ்பீக்கரோட ஈவன் ADAS டெக்னாலஜிஸ் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. டிராஃபிக் சைன் ரெக்கக்னிஷன், லேன் கீப் அசிஸ்டன்ட் வார்னிங் எல்லாமே இருக்குது. ஸோ இந்தியாவில் இந்த யூரோப்பியன் மாடல் இருக்கிற
ஆல்மோஸ்ட் 90-95% ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பவர் ட்ரெயின் நம்ம என்ஜின்ஸ்க்கு வந்தோம்னா 1.6 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் ஹைப்ரிட் கொடுத்துருக்காங்க, 2 எலக்ட்ரிக் மோட்டரோட. இது ரொம்ப ஹைலைட்டிங்கான என்ஜின். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் இருக்குது. பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 1.2 kWh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், அதாவது ஸ்லோ ஸ்பீட்ஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிக் மோட்டரே வந்து வண்டியை ரன் பண்ணிக்கும் அப் டு 80% ஆஃப் த டைம் சிட்டியில். அதாவது ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் சிஸ்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இன்னொரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போசார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு 48 வோல்ட் ஸ்டார்டர் மோட்டரோட வருது. இது வந்து 130 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் எல்பிஜி ஆப்ஷனோட கொடுக்குறாங்க. சில மார்க்கெட்ஸில் மட்டும் தான் அதை ஆஃபர் பண்ணுறாங்க, டீசல் கிடையாதுங்க. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து 1.2 டர்போ பெட்ரோல் 130 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்தியாவில் ஆஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் 4x2 4x4 ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. 1.2 லிட்டர் அந்த மைல்ட் ஹைப்ரிட் பவர் ட்ரெயினோட டிஃப்ரெண்ட்டான சர்ஃபேஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ, ஸ்னோ, பட்டன், சாண்ட், ஆஃப் ரோட், ஈக்கோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் 217 mm. அப்ரோச் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 31 டிகிரி, டிபார்ச்சர் ஆங்கிள் வந்து 36 டிகிரி. அப்புறம் நிறைய ஆஃப் ரோட் பேஸ் பண்ணப்பட்ட டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்காங்க. ஹில் டிசைன் கண்ட்ரோல் இருக்குது. அப் டு 30 km/h வரைக்கும் இது வந்து ஒர்க் ஆகும். அப்புறம் நிறைய எலக்ட்ரானிக் எய்ட்ஸும் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆன் பேப்பர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. நல்ல லுக்ஸு, நல்ல இன்டீரியர் லுக்ஸ், ஃபீச்சர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ யூஸ்வலாகவே நிசான் ரெனோ அவங்க கார்ஸை வந்து நல்லா ப்ரைஸ் பண்ணுவாங்க இந்தியாவில். ப்ரைஸ் மட்டும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நல்லா விஎஃப்எம் ப்ராடக்டாக கொடுப்பாங்க. அந்த சேம் ஃபார்முலாவை இந்த டஸ்டர்லையும் யூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். டவுட்ஸ் தான் கண்டிப்பாக கேளுங்க. அடுத்து வெயிட் பண்ணுறேன். See you all again.